Very good morning, my dear friends. லைம் லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு டாபிக் மைண்ட் செட். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் growth of a child is being observed by parents, elders and other family members as also by teachers almost every day. இன்றைக்கி என் குழந்தை எப்படி இருக்கான், இன்றைக்கி என் ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கான் பார்த்துட்டே வரும். த ப்ராப்ளம் இஸ் மென்டல் மெச்சூரிட்டி எப்படி இருக்குது, மென்டல் க்ரோத் எப்படி இருக்குது, மென்டல் வெல்னஸ் எப்படி இருக்குது தெரியவே தெரியாது. அதனால தான் திடீர்னு ஒருத்தர் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டானா, ராத்திரி வரைக்கும் சிரித்து பேசிகிட்டு இருந்தானே, நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாப்பா, சொல்லவே இல்லையேப்பா, என்ன நினைக்கிறான்னு வெளியில் தெரியவே இல்லையே. தட் இஸ் மைண்ட். நிறைய பேர் உள்ளுக்குள்ளேயே வச்சு புழுங்கிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மென்டல் வெல்னஸை பற்றி தெரியல. அதனால தான் லைம் லைரிக்ஸ் மென்டல் வெல்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம். உலகம் முழுவதும் இன்றைக்கி இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் பேஸில் லைஃப் போகுது. காம்படிட்டிவ் வேர்ல்டு ஆகிடுச்சு. சில்ட்ரன் ஆர் த மோஸ்ட் டார்ச்சர்டு ஒன்ஸ். நான் இன்டர்வியூ பேனலில் இருக்கும்போது அந்த பசங்க சர்டிஃபிகேட்ஸை கொண்டு காட்டுவான். நான் சர்டிஃபிகேட்ஸை எடுக்கவே மாட்டேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் ஆல்வேஸ் அவனுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது, ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டாக இருக்கா, க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கா, ஃபேராக இருக்கா, குறுக்கடாக இருக்கா, ப்ராடாக இருக்கா, அது மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கா, இதை நான் பார்த்துட்டே இருப்பேன். நான் வேலை பார்த்த ஒரு கம்பெனியில் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எடுத்தாங்க. ஹி டிட் எக்ஸப்ஷனலி வெல் இந்த இன்டர்வியூ. அதிகமான மார்க் அவர் தான் வாங்கினா, செலக்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டே எங்கள் பாஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த இண்டக்ஷனுக்கு வந்தாங்க. நான் அவருடைய அவருடைய முகபாவத்தை பார்த்துட்டு போன உடனே சொன்னேன், சார் இவர் கொஞ்சம் மென்டலி சிக்காக இருப்பார் போல் இருக்கேன். ஐயோ என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை சார் எனக்கு பார்த்தா அப்படி தெரியுது. பாம்பின் கால் பாம்பறியுமோ அப்படின்னார் கிண்டலா. என்னது, ஏன் சார் நான் பைத்தியம்ன்றீங்களா அப்படின்னு. இல்லை 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 விளையாட்டுக்கு சொன்னேன். நெக்ஸ்ட் டே என்ன ஆச்சு தெரியுமா, அவர் சாப்பாடு பஸ்ஸில் வரும், கம்பெனி பஸ்ஸில் வரும். இவர் அதை எடுக்க போகிறதுக்குள்ளே இவர் லேட்டாக உள்ளே வர்ற ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. எடுக்க போகிறதுக்குள்ளே வண்டி எடுத்துட்டான். ஒரு கல் எடுத்து கிளாஸை உடச்சிட்டாரு, கம்பெனி பஸ்ஸு கிளாஸ். அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும் பொழுது லுனாட்டிசம் இருந்திருக்கு, ஹாஸ்பிட்டலைஸ்டு பட் க்யூர்டு அப்படிலாம் பேர் வந்தது. அப்புறம் வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ என்றைக்குமே ஒரு கம்பெனியில் வேலைக்கு வர்றதுக்கு அகாடமிக் எக்ஸலன்ஸ் மட்டும் பத்தாது. அதிகமான அறிவு இருக்குது, பெரிய புத்திசாலி தேவையில்லை. எப்படி நான் உழைக்கணும், எப்படி கம்பெனியில் எல்லாருக்கூடைய இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும், என்னுடைய மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியம். ஒரு ஆள் ஒரு குரூப்பை உண்டாக்கிடுவான். ஒரு குரூப்பு நிறைய குரூப்புக்கு அது ப்ராப்ளத்தை உண்டாக்கிடும். அந்த இன்டர்ஃபேஸ் இருக்காது, கோஆப்ரேஷன் இருக்காது, கோஆர்டினேஷன் இருக்காது. ஏன்டா இவனை வேலைக்கு எடுத்தோன்ற லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. தே ஆர் பிரில்லியன்ட். நான் நிறைய கோல்டு மெடலிஸ்ட்லாம் பார்த்துருக்கேன். நான் அவங்க வெறும் அகாடமிக்ஸோடு சரி, வாழ்க்கைக்கு உதவ மாட்டாங்க. ஸோ ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டுக்கும் க்ரோத் மைண்ட் செட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஐ cannot டூ திஸ். ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். க்ரோத் மைண்ட் செட் அப்படி திங்க் பண்ணாது. ஐ கேன் டூ திஸ் எட். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்னால் செய்ய முடியும்னு நினைப்பாங்க. இவங்க நோ 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 ஐ கேன் டூ திஸ். அடுத்தது, திஸ் இஸ் ஜஸ்ட் ஹூ am I. இதான் நான், இதுக்கு மேலே என்கிட்ட ஒன்றும் எதிர்பார்க்காது. என்னால் முடியணும் இல்லைன்னா இல்லைன்னு வேணும். பட் க்ரோத் மைண்ட் செட், ஐ கேன் சேஞ்ச் வித் ப்ராக்டிஸ். என்ன நான் மாற்றிப்பேன், நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஐ எம் நாட் குட் அட் திஸ். இதில் எனக்கு பாண்டித்யம் இல்லை, எனக்கு எக்ஸ்பர்டைஸ் இல்லை. ஐ ஆம் ஸ்டில் எ லேர்னர் அப்படின்வாங்க க்ரோத் மைண்ட் செட்டில். எவ்ரி டே இஸ் எ லேர்னிங் டே. ஐ ஆல்வேஸ் மெஸ் திஸ் அப். இது குழப்பிடுவேன். நோ 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 நெக்ஸ்ட் டைம் ஐ வில் டூ டிஃப்ரெண்ட்லி. இப்போ குழம்பிட்டேன், எகெயின் கிவ் இட் மீ, எகெயின் ஐ வில் ட்ரை அண்ட் டூ இட் ரைட்லி. இஃப் இட் இஸ் டிஃபிகல்ட், இட் இஸ் நாட் ஃபார் மீ. கஷ்டமாக இருக்குது, இது எனக்கு உண்டான வேலை இல்லை. இவன் சொல்கிறான் க்ரோத் மைண்ட் செட்டுக்காரன், if it is difficult, then give it to me. Let me grow. Let me learn. Let me master it and let me grow.
ஸோ எல்லாம் அது எங்கே வேணாலும் இருக்கட்டும். முக்கியமாக கம்பெனியில் நீங்கள் எடுக்க வேண்டிய ஆட்கள் நாட் அகாடமிக்கலி எக்ஸலண்ட் கிடையாது, க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயி. ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.